ரமேஷ் வழக்கறிஞர் பொன்னேரி. தமிழகத்தில் வந்து அதிகரித்து வர பாலியல் வன்கொடுமை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வர இது குறைந்த பாடல்கள். இது வந்து ஒரு பாலியல் குற்றங்களுக்காக வந்து ஒரு தவறு ஏற்படுது. அதை வந்து அரசு வந்து சரியான முறையில் வந்து கையாளாக தெரியாமல் அந்த விஷயம் வந்து கிளாஸ் ஆகுது. ஒரு நாட்களில் வந்து அந்த விஷயம் சாதாரணமாக நடந்து முடிஞ்சிடுது. அப்படி தான் என்ன பண்ணோம், லாஸ்ட் டைம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ் ஆச்சு தமிழ்நாடு முழுவதும். அதை என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் ஒன்று போட்டு அதுக்கு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திட்டம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரலை. அதன் பிறகும் வந்து பல பாலியல் குற்றங்கள் வந்து நடந்த வண்ணம் தான் இருக்குதே தவிர, அரசு வந்து இதை வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படலை. பெண்களுக்கோ 3 வயது குழந்தையிலிருந்து 70 வயது மூதாட்டி வரை வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலியல் குற்றங்கள் வந்து சமீப காலமாக மிகவும் அதிகரிச்சுன்னு வருது. இதுக்கு என்ன காரணம்னா, புகார் அளிக்கிறவங்களும் ஒரு சில விஷயங்களில் தயங்குறாங்க. ஒரு சில மிரட்டல்கள் ஏற்படுது, ஒரு சில தயக்கங்கள் ஏற்படுது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்றது காவல்துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு துறையாக வந்து செயல்படுது. அந்த மாதிரி பாலியல் குற்றங்களும் வந்து ஒரு சில எப்படி சொல்கிறதுன்னா, விசாரணை வந்து மறைமுகமாக நடத்தணும். 2வது வந்து புகார் நம்பர் ஒன்று தெரிவிக்கணும். அனைவருக்கும் பள்ளிகள் மூலயமாவும், கல்லூரிகள் மூலயமாவும், பொதுமக்கள் மூலயமாவும் வந்து புகார் அறைன்னு ஒன்று தனியாக அமைச்சு, அதில் வர புகாரை வந்து ரகசியமான முறையில் வந்து புகாரை வாங்கி, வெளிப்படையான முறையில் வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு குற்றங்கள் வந்து சுமத்துறாங்கன்னா, அதை விசாரணை செஞ்சு அவர் மீது உறுதியாட்டா அவருக்கு வந்து உடனடியாக 1 வருடம் குண்டா சட்டத்தை அமல்படுத்தணும். கடும் தண்டனை வந்து அமல்படுத்தணும்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன்.